ஹலோ கைஸ், கியூபஸ் கம்பெனிலேருந்து சீனியர் இன்ஜினியர் கிளவுட் ஆப்ரேஷன் ரோலுக்கு ஹையர் பண்ண போகிறாங்க. ஸ்கில் செட் பார்த்தீங்கன்னா எனி ஒன் ஆஃப் த கிளவுட் பிளாட்ஃபார்ம் தெரிஞ்சிருக்கணும். AWS இல்லாட்டி Azure இல்லாட்டி GCP கேட்டிருக்காங்க. அது இல்லாமல் லினக்ஸ், டாக்கர், குபர்னெட்டிஸ், டெராஃபார்ம் கேட்டிருக்காங்க. மினிமம் நீங்கள் 1 year எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம். நான் மென்ஷன் பண்ண ஸ்கில் செட்டில் பேசிக் நாலேஜ் தெரிஞ்சால் போதும், இன்டெப்த் நாலேஜ் தேவையில்லை. ஏன்னா இவங்க 1 to 4 years எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஹையர் பண்ணுறாங்க. நான் ஃபியூச்சரில் ஒரு டெவாப்ஸ் இன்ஜினியர், ஒரு கிளவுட் இன்ஜினியர், ஒரு ஆட்டோமேஷன் இன்ஜினியர், நான் சொல்யூஷன் ஆர்கிடெக்டாக போகணும்னு நினச்சிங்கன்னா இந்த ரோலுக்கு கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்க. நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, நீங்கள் கிளவுட் ஆப்ரேஷன் ரோலில் ஒர்க் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இண்டிவிஜுவல் டெக்னாலஜி hands on எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அதுக்கப்புறம் அந்த டெக்னாலஜி ரிலேட்டட் சர்டிஃபிகேஷன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு hands on எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும், சர்டிஃபிகேஷன் நாலேஜும் கிடைக்கும். அப்போ நீங்கள் ஒரு டெவாப்ஸ் இன்ஜினியர், ஒரு ஆட்டோமேஷன் இன்ஜினியர், ஒரு கிளவுட் இன்ஜினியர் ரோலுக்கு அப்ளை பண்ணீங்கன்னா கண்டிப்பாக இன்டர்வியூல செலக்ட் ஆகலாம். ஸோ நான் இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி தான் ஒரு ப்ராடக்ட் பேஸ் கம்பெனியில் ஆஃபர் வாங்கினேன். ஸோ இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி பாருங்க. நீங்கள் ஒரு ரோல் ஃபிக்ஸ் பண்ணி அதுக்கு என்னென்ன தேவையோ அதை படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. நீங்கள் கண்டினியூஸாக படிச்சுட்டே வரும்போது இன்னைக்கு இல்லைனாலும் ஒரு நாள் நீங்கள் அந்த ரோலை கண்டிப்பாக ஒர்க் பண்ணுவீங்க. நீங்கள் ஒரு நாள் படிச்சுட்டு அதுக்கப்புறம் விட்டீங்கன்னா அந்த ஃப்ளோவே உங்களுக்கு விட்டு போயிடும். அதனால மினிமம் ஒரு ரோலை சூஸ் பண்ணி 6 months ஆச்சு படிங்க. அதுக்கப்புறம் ஜாப் அப்ளை பண்ணி பாருங்க, கண்டிப்பாக நீங்கள் செலக்ட் ஆவீங்க. இந்த ஜாபுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க கீழே தெரியுற மெயில் அடிக்க உங்க சிவியை ஷேர் பண்ணுங்க. இது மாதிரி கிளவுட் ஆப்ரேஷன் ரோலுக்கு உங்களுக்கு என்ன படிக்கணும், எங்க போய் படிக்கணும் தெரியலனா கமெண்ட் செக்ஷன்ல கிளவுட்னு டைப் பண்ணுங்க. நான் தனியாக வீடியோ மேக் பண்றேன். இது மாதிரி ரெகுலர் ஜாப் அப்டேட்ஸ்க்கு மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணி என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க.